வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி ஐயப்பன். கடந்த 2 நாளா தமிழ்நாட்டை ஒரு சோக அலை வீசுதுன்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரத்துல இலங்கை மறுவாழ்வு முகாம்ல இருந்து ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு இளம்பெண், யான்சி அப்படிங்கிற ஒரு இளம்பெண் தன்னுடைய தாயார்கிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக்கமான ஒரு பெண் தோழியை சந்திக்கிறதுக்கு தன்னுடைய தாயார்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே மாதிரி அவங்கள போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மதுபான பாருக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. எப்படி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க தனி நபரா போனா ஒரு நபருக்கு 1500 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறதாவும், அதே பேரா ஒரு ஒரு பெண் ஒரு ஆண் கூட பேரா ஜோடியா போனா அங்க அந்த நுழைவு கட்டணம் இலவசம் அப்படிங்கிற அடிப்படையில இவங்க 2 ஆண் நண்பர்களோட அந்த பார்க்குள்ளார போறாங்க. அங்க உள்ள போய் அந்த கூட வந்த நண்பர்கள்ல ஒரு நபர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை அவங்கதான் கூப்பிட்டாங்க, நாங்க கூட போனோம், கூட போயிட்டு நான் அவங்களை விட்டுட்டு நான் அங்க இருக்கக்கூடிய மேல் தளத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை பாக்குறதுக்கு நாங்க அந்த பவுன்சரை பார்த்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, போயிட்டேன் நாங்க மேல போயிட்டு கீழே பார்க்கும்போது அவங்க மது போதையில இருந்தாங்க, கேட்டதுக்கு நாங்க பீர் குடிச்சோம்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த பையன் தன்னுடைய வாக்குமூலத்துல கொடுக்குறாப்ல. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு பக்கம் அது மதுபான தனியார் மதுபான பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டான்ஸோட மது இருந்தக்கூடிய ஒரு பார். அந்த பார் அதுல இவங்களுக்கு ஆப்போசிட்ல அதே மாதிரி ஒரு ஒரு 7 பேர். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, சுமன் சக்தி, பாலகுரு, கிஷோர் குமார், விமல், மோகன் சுந்தரம், ராகுல், ஜோஸ்வா அப்படின்னு ஒரு 7 நபர்கள் அவங்களும் இருந்துட்டு அவங்களும் அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பெண்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு பக்கத்திலே அந்த 7 நபரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல வேணும்னு கைப்பட்டுச்சோ இல்ல தவறுதலா கைப்பட்டுச்சோ, அதுல அந்த 7 நபர்கள் ஒரு நபருடைய கை அந்த பெண்கள் மேலப்படுது. அதை இவங்க கூட 2 நபர் தட்டி கேட்கிறாங்க, ஏன் அந்த மாதிரி தள்ளி நின்று ஆடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்க. அப்ப அவங்க 2 பேருக்கு உள்ளார கை கலப்பு ஆகிடுது. அப்ப கை கலப்பான உடனே அங்க இருக்கிற பவுன்சர்ல எல்லாம் என்ன பண்றாங்க, உங்க சண்டையில வெளியில போய் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா அந்த 7 நபர் இந்த 4 நபர் எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்டு மொத்தம் வெளியேற்றுறாங்க. அப்ப வெளியேற்றும் போது என்ன பண்றாங்க, அந்த 7 நபர் இவங்களாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க மேல கடுமையான கோபத்துல என்ன பண்றாங்க, அவங்க ஒரு திமுக கொடி கட்டிய ஒரு கருப்பு கலர் கார்ல அவங்க 7 பேர் வந்திருக்காங்க. அதே கார்ல அவங்க 7 பேர் ஏறி உட்கார்ந்து வெயிட் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த பெண்கள் 2 பேரும் ஏதோ பீர் குடிச்சிட்டு இருந்ததா அந்த கூட வந்த 2 நண்பர் சொல்றாரு. அதுல ஒருத்தர் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கூட்டில முன்னாடி ஒரு ஆண் நண்பர் ஓட்டுறாரு, இடையில அந்த 2 பெண்களும் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஆண் நண்பர் உட்கார்றாரு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, வண்டி எடுத்து சரி சேஃபா கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த 7 நபர் உட்கார்ந்துருந்த அந்த திமுக கொடி கட்டி இருந்த கார்ல இருந்த அந்த 7 நபர் இவங்களை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. பின்தொடர்ந்து போகும்போது அதை வண்டியை சுமன் சக்திவேல் அப்படிங்கிறத ஒரு டிரைவ் பண்றாரு. அந்த வண்டியை டிரைவ் பண்ணி அவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே பின்னாடி போய் இடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இடிக்கும் போது அவங்க நிலை தடுமாறினாலும் வண்டி எதுவும் ஆகலையாம். திரும்ப மூவ் பண்ணி கொஞ்சம் வேகமா போயிடலாம், அவங்க நம்மள்ட்ட சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த 2 பெண்களும் அந்த 2 ஆண் நண்பர்களும் வண்டியை கொஞ்சம் வேகமா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வேகமா போனோம், கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த சுமன் சக்திவேல் அந்த வண்டியை வேகமா அந்த திமுக கொடி கட்டிய வண்டியை வேகமா இயக்கி அவங்க மேல ரொம்ப வேகமா மோதுறாரு. மோதும் போது அந்த வண்டியிலிருந்து அந்த 4 பேரும் தூக்கி எறியப்படுறாங்க. அதுல அந்த 18 வயது நிரப்பிய யான்சி அப்படிங்கிற பொண்ணு தலையில அடிபட்டு அந்த ரத்த வெள்ளத்துல மூழ்குறாங்க. சம்பந்தப்பட்ட இடத்திலே ஸ்பாட்லயே அவங்க இறந்து போயிடுறாங்க. இது தொடர் இந்த விஷயம் தான் இப்போ பெரிய ஒரு அதிர்வலையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல அந்த யான்சி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய தாயார் கதறி அழக்கூடிய
விஷயத்தை வந்து இப்போ பார்க்குறோம். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து என்ன பண்றது, அதில் பெண் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும். வெளியில போனா எங்க போறாங்கன்னு கண்காணிக்கணும். அதான் இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப பணிவாக உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். அந்த பாதிப்பை ஏற்படுத்தி அந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த 7 நபர்களுக்கும் ஒரு தகுந்த தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த யான்சியினுடைய தாயார் வந்து கதறக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.